பணத்தை சேமிக்க பல வழிகள் இருக்கின்றன. உங்களுக்கு எது சிறப்பாக பொருந்தும் என்பதை பொறுத்து நீங்கள் தேர்வு செய்யலாம். நான் சில எளிய குறிப்புகள் தருகிறேன், அது உங்களுடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும். பட்ஜெட் ஒன்றை உருவாக்குவது நல்லது. உங்கள் வருமானம் மற்றும் செலவுகளை கணக்கிட்டு ஒரு பட்ஜெட் உருவாக்கிப் பாருங்கள். இது உங்கள் பணம் எங்கெல்லாம் செலவாகிறது என்பதை தெளிவாக காட்டும். தேவையற்ற செலவுகளை குறைக்க உங்களுக்கு தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். வெளியில் சாப்பிடுவதை குறைத்து வீட்டிலேயே சமைத்து சாப்பிடுங்கள். சேமிப்பை முன்னுரிமைப்படுத்த ஒரு எளிய வழி: ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கிடைத்தவுடன் முதலில் சேமிப்பிற்கான தொகையை ஒதுக்கிவிடுங்கள். சிறிய தொகைகளை சேமிக்க பழகுங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிய தொகையை சேமிப்பது கூட பெரிய தொகையாக மாறும். முதலீடு செய்ய ஆரம்பியுங்கள். உங்கள் சேமிப்பை முதலீடு செய்யலாம். ஆனால் முதலீடு செய்வதற்கு முன் ஒரு நிபுணரை அணுகி ஆலோசனை பெறுங்கள். சில கூடுதல் குறிப்புகள்: கடன் வாங்குவதை தவிர்க்கவும். கடன் வாங்குவது உங்கள் நிதி நிலையை பாதிக்கும். தானியங்கி பணப்பரிமாற்றத்தை பயன்படுத்துங்கள். உங்கள் வங்கியில் தானியங்கி பணப்பரிமாற்றத்தை அமைத்து ஒவ்வொரு மாதமும் சேமிப்பிற்கான தொகை தானாகவே மாற்றப்படுவதை உறுதி செய்யுங்கள். சேமிப்பை ஒரு விளையாட்டாக ஆக்குங்கள். சேமிப்பை ஒரு சவாலாக மாற்றிக்கொண்டு உங்கள் இலக்கை அடைய முயற்சி செய்யுங்கள். இதுபோன்ற காணொளிகள் உங்களை வந்தடைய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.